GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நியூ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான லைன்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு இதை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ட்ரிம்முக்கு கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ண உடனே எக்ஸ்டெண்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டா இந்த லைனை எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணும்போது எது வந்து பக்கத்தில் இருக்கோ அந்த லைனுக்கு வரைக்கும் அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே நான் ரெண்டாவது வாட்டி செலக்ட் பண்ணேன்னா அடுத்த லைன் எங்கே இருக்கோ அங்கே போவோம். மூணாவது வாட்டி செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு அடுத்த லைனுக்கு போவோம். திருப்பி நாலாவது வாட்டி செலக்ட் பண்ணால் அதுக்கு அடுத்த வாட்டி போவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட். திருப்பி பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு லைன் திருப்பி போடுறேன். எக்ஸ்டெண்ட் கமாண்ட் போய் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் ஃபஸ்ட்டு வாட்டி கிளிக் பண்ணுறேன், ரெண்டாவது வாட்டி கிளிக் பண்ணுறேன், மூணாவது வாட்டி கிளிக் பண்ணுறேன், நாலாவது வாட்டி கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கெட்சை வந்து வரைஞ்சிக்கலாம். இதோட எக்ஸ்டெண்ட் கமாண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த கமாண்டில் பார்க்கலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.